இதில் போட்டுருணும். அப்படி சேமியா பாக்கெட்டுக்குள்ளே இருந்துச்சுல, கல்வி போடாமல் அப்படியே போடுற மனுஷன் நிம்மா நாடி. நானும் தான் உன்னை கல்யாணம் பண்ணனால கிச்சனுக்குள்ளே கிடக்கேன். இல்லைன்னா மட்டும் ஒரே கிளியாக கழிச்சிருவாங்க. அங்கே ஆட்டு மந்தையில் கறந்துவிட்டு. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? இந்த குண்டு கொலக்கட்டைன்னு இடையில எல்லாம் சொல்லக்கூடாது, சரிங்களா? ஓ, இப்போ நீங்க குள்ளக்கட்டை ஆயிட்டீங்களா? இதுக்கு பேரு தான் சிம்மா. ஆமா, சிம்மா சிம்ரன். அப்ப சிம்மா இருக்கிறவங்கள என்ன சொல்றது? நான் வோடாஃபோன் சிம்மா, ஜியோ சிம்மா. இல்ல மக்களே, இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன ஸ்பெஷல் பண்ண போறோம்னா உப்புமா பண்ண போறோம். ஐயோ, இது ரொம்ப தப்புமா. உப்புமா சூப்பரா செம்மையான ஒரு சேமியா உப்புமா பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சேமியா? ஆமா. அட என் மாமியா. ஃபர்ஸ்ட் ஆயில ஊத்திக்கலாம். இது என்ன? அது வெங்காயம், பட்டை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இது என்ன? முந்திரி பாதாம். என்ன முந்திரி பாதாம்லாம் எடுத்து வச்சிருக்க? உப்புமால போட. ஏண்டி முந்திரி பாதாம்லாம் உப்புமால போட மாட்டாங்கடி, கேசரியில தாண்டி போடுவாங்க. என்ன பண்ணலன்னா பாயாசம் போடணும், இல்லைன்னா கேசரி போடணும். நானு உப்புமால முந்திரி போட்டு செஞ்சு தரேன், நீ கேசரியா நினைச்சு சாப்பிட்டுக்கோ. எங்கேயே இதுலயோ வீடியோ பார்த்துருக்க முந்திரி போட்டு பண்ணத குந்தாணி. இந்த மாதிரி அறிவு தான் உனக்கு எட்டாது. இல்ல சரி, என்னத்தையோ பண்ணு, இருக்கிறத காலி பண்ணணும். ஆமா, இன்னொரு நாளைக்கு கேசரி பண்ணணும். கேசரியில போட்டுக்கலாம், இன்னைக்கு உப்புமால போட்டு சாப்பிடுவோம். அதான் காலங்காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கோமே கேசரி. பாயாசமும் சேமியாதான், உப்புமாவும் சேமியாதான், எல்லாத்தையும் ஒன்னா போட்டுணும். ஆமா, எதுல போட்டா நான் எல்லாம் வச்சுக்கலானே போகுது. இப்ப என்ன சொல்றேன், வயிற்றுக்குள்ளதான் போகும், வேற எதுக்குள்ள போகும். முந்திரி வந்துட்டு நெய் ஊற்றி வறுக்கலாம்னு வறுத்துக்கலாம். நான் வந்துட்டு எண்ணெயில லைட்டா வறுத்துக்கிறேன். முந்திரியும் பாதாமி ரெண்டா உடச்சி வச்சிருக்கேன். அது வந்துட்டு லைட்டா செவக்க வறுத்துட்டோம்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், அதுக்காக கிறிஸ்பியா இருக்கும். சிகப்பா எண்ணெய் மாட்டியா? எண்ணெய் மாட்டிக்க சிகப்பா. ஓகே ஓகே. சிகப்பா அந்த வருது பாரு, சிகப்பாயிட்டே வருது பாருன்னா கொஞ்சம் விட்டா சக்கச்சவே வருகிறதா சக்கச்சவேர்னு ஆயிரும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டா ஒன்ன மாதிரி. இந்த வந்துருச்சு பாரு, இந்த வந்துருச்சு பாரு ஒன்ன மாதிரி சிவப்பா. அதான் எண்ணெய் மாதிரி இருக்கு பாரு, ஒன்ன மாதிரி கல்லெர்ரா இருக்கு. அழகா இருக்கு. என்ன மாதிரி கருப்பா இல்லாம அழகா இருக்குது. அப்படி சொல்லக்கூடாது, அழகா இருக்குது அப்படி சொல்லணும். கடுகு சேர்த்துட்டு வெடிக்குது. அதுக்கப்புறம் வெங்காயம். நான் ஃபேன் எடுத்து சொல்லுவேன். கருவேப்பிலையும் வெங்காயம் சேர்த்து ஃபர்ஸ்ட் வதக்கிடுவேன். பெருகிதுரா கவனமாக இருக்க வேண்டும். சரி, நான் இல்லை நீனு. நான் பாருங்க என் கையை பாருங்க. அதானே, உன் மனுஷனா இருந்தா சுடுவேன். இந்த மிருகத்துக்கு என்ன தெரியும்? சூடு சொரண வெக்கம் மானம் சூடு சொரண எதுவும் கிடையாது. சூடு வாங்கி சமைச்சு போடணும், வாய்க்கு ருசியா சாப்பிட தெரியுது. சூடு இல்லாம சமைச்சா டெய்லி கடையில சாப்பிடுங்க. இந்த புற ஏறுதுவாரு நாய் திட்டினோனையே. சரி, கருணாக்கு நான் யாருக்கு போல இருக்கு? கருணாக்கெல்லாம் இல்ல, உனக்கு தான் கருணாக்கு. அடுத்து காஞ்ச மிளகா பிச்சு போட்டுக்கலாம், ஒரு 2 மிளகா. சிவப்பு மிளகா யாருக்கு? காஞ்ச மிளகாங்கிற பட்டை மிளகா. மிளகா பழம் காஞ்சது, என்னையே பேர் மாத்தி விடுறாரு. நான் போய் ஃபேன் எடுத்து வரேன், வெயிட் பண்ண. வந்துட்டேன் என்னோட குட்டி ஃபேன் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஃபேன் இல்லாம இருக்க மாட்டாரு. அப்புறம் ஃபேன் இல்லாம இருக்க மாட்டேன், காத்து வாங்கிட்டே இருப்பேன். ஆஹா அடியே, நீ உனக்கு பழக்கப்பட்டதுடி. நாங்களாம் இதெல்லாம் பழக்கம் இல்லையா? வேர்க்கிறது தான் எனக்கு பழக்கமே கிடையாது. வேர்க்கும்னு வேலைக்கே போகாம இருந்தேன் நான். உன்னை கல்யாணம் பண்ணதுனால போய்கிட்டு இருக்கேன். தண்ணி ஊற்றிக்கிறேன். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான இல்ல கல்லுப்பு அப்படி சொல்லு. ஐயா ராகுல் காந்தி சொன்ன மாதிரி கல்லுப்பு. இப்போ நீ ஒரு விஷயம் சொன்னியே, அதுக்கு பதில் வந்துட்டு இந்த தண்ணி ஊற்றிட்டு சொல்லலாம் இருந்தேன். திரும்ப என்ன கல்யாணம் பண்ணதுனால வேலைக்கு போறேன், வேர்வைனால வேலைக்கு போக மாட்டேன்ட்டு, அப்படிதானே? சரி, சேமியா பண்ணு. நானும் தான் உன்னை கல்யாணம் பண்ணதுனால கிச்சனுக்குள்ளே கிடக்கேன். எங்க மட்டும் ஒரே கிளியா கழிச்சிருவாங்க. அங்கே ஆட்டு மந்தையில கறந்துவிட்டு சீக்கிரட் எல்லாம் வெளியில சொன்னேன், நாரி போயிரும். நாரி கொன்னு கூட ஓடு. நான் சொன்னி நாரிரும். எடுத்து தின்னுடுவேன் நான் இத. ஓகே, இது கொதிக்கட்டும் மக்களே.
கொதி தட்டில் கொட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டில் சேமியா பண்ணிக்கிட்டு இருக்க. நைட்டு டிஃபனு. ஐயோ ஐயோ, காலையில் தான் எல்லாரும் பண்ணுவாங்க. நைட்லேயே சாப்பிடலாம், என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. டெய்லி சாப்பிடக்கூடாது, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம். ஓ, நீங்கள் டெய்லியும் வேறு செய்வீங்களோ? கொஞ்சம் கால் வலி, அதனால ரொம்ப பெருசு. பொய் நாய் 9 மணி வரை ரீல்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சேமியா பண்ணுது, சமைக்க முடியாதுன்னு. அப்படி சொல்லக்கூடாது. இந்தா நீ நீ சென்டிமெண்டா பேசிட்டாலும் நீயே போதும் இருக்கே என்னை பத்தி கோர்த்து விடுறதுக்கு. யாரும் தேவையில்லை. இங்க மலை போல இருக்கிற சேமியாவை தூக்கி சேமியா மீச வணக்கம் கொதிச்சிட்டு இருக்கிற நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் சேமியாவை எடுத்து இதுல போட்டுறோம். அப்படி சேமியா பாக்கெட்டுக்குள்ள இருந்துச்சுல, கழுவி போடாம அப்படியே போடுற மனுஷன் நிம்மானாடி. கழுவிட்டு போடணும் முடி சேமியாவை. இன்னொரு நாளைக்கு கழுவி உனக்கு செஞ்சு தர, எப்படி இருக்கும் சாப்பிட்டு பாரு. எப்பயுமே சுத்தம் சோறு போடும். சரியா? சுத்தம் சோறு போடுமா? சேமியா போட்டதுக்கு அப்புறம் நல்லா கொதி வரும். கொதிச்சதுக்கு அப்புறம் கிண்டிகிட்டே இருக்கணும், ஏன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும். இந்த தண்ணி வற்றினதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். அடுத்து இப்போ வந்து தண்ணியெல்லாம் வற்றிருச்சு, சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. கிண்டு பார்க்காம வெந்துருச்சுங்கிற. அது ரொம்ப நேரம்லாம் வேகாது, ரொம்ப தண்ணி ஊற்றணும். எப்போதான் இந்த முந்திரியை போடுவேன்? குழக்குலன்னு போயிருப்பா. அடுத்த ப்ராசஸ் அதுதான், எல்லாத்தையும் போட்டு கிண்டணும். இருங்கப்பா. அடுத்து வறுத்து வச்ச முந்திரியை போடணும். போட்டுட்டு இதை அப்படியே ஒரு கிண்டி கிட்டிக்கலாம். அங்கே அரை டப்பால இருக்கு முந்திரி பாதாம், 4 எடுத்து வந்து போடுறியே, இது பத்துமா? அரை டப்பால இருந்து போடலாமா? எந்த ஊர்ல இந்த கொடுமை நடக்குமா? ஒரு டப்பால ஆளுக்கு 4 தின்ற மாதிரி போடணும். மோந்து பாத்துக்கிட்டா திம்ப. ஆளுக்கு 4 தான். அந்த 4 எனக்கு தான், உனக்கு கிடையாது. 4 எடுத்தேன், 4 உடச்சா 8ஆ போட்டிருக்கேன். ஆளுக்கு 4 சரியா போச்சு. இப்போ என்ன சொல்றேன்? நாய்க்கு வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். வாயப்பாரு. என்ன சிரிச்சியா? நீ தூக்கிட்டு வந்த என்ன தூக்கிட்டு வந்தோம்னு இருக்கா? அவ்வளோதான் மக்களே, ஃபுல்லாக வந்து தண்ணி வந்துட்டு ட்ரை ஆயிடுச்சு. இது அப்படியே இறக்கிட்டு வந்து சூடாக சாப்பிட வேண்டியதான். இதுக்கு வந்துட்டு கார சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து சீனி வச்சு தான் சாப்பிடுவோம். இல்லை, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம். தேங்காய் சட்னி சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம். நாங்கள் வந்து சீனி வச்சு சாப்பிடுவோம். சக்கரை? அதுதான் சக்கரை தான். அப்படியா? வாங்க சாப்பிடலாம். ஐயா கேட்ட மாதிரி ஐயாவுக்கு 4 கேட்டேன், 3 வந்திருக்கு. 1 தேடி கண்டுபிடிச்சு. என்ன சக்கரை போட போறியா? ஆமா, சக்கரை தான். ஜீனி சூப்பரா இருக்கும் இப்படி சாப்பிட. இந்த மாதிரி சேமியா உப்புமால சக்கரை போட்டு சாப்பிட எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.